ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் மான் ஹியர். வெல்கம் டு தி மேக்கர்ஸ் மியூசிக் இன்ஸ்டியூட். இன்றைக்கும் கடவுள் ஒரு நாள் காண செய்தார். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து மைடாஸ் M32 வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஏன் வாங்கியிருக்கேன், அதில் என்னென்ன விஷயங்கள்ஸ்லாம் இருக்குது, அது எவ்வளோ ப்ரைஸில் நான் வாங்கினேன், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஒரு விஷயங்களும் நம்ம வந்து இந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சவுண்ட் இன்ஜினியரிங் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ நான் ஏன் மைடாஸ் M32 வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி தான். ஸோ எனக்கு வந்து தெரிஞ்ச நிறையா சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட நான் கேட்கும்போது தே சஜஸ்டட் மீ மைடாஸ் M32. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரீஆம் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ அதனால தான் வந்து மைடாஸ் M32 வந்து நான் சூஸ் பண்ணேன். அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரீஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சவுண்டிங் கொடுக்கும். ஸோ நான் வந்து இங்கே மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எப்படி இருந்தாலுமே அவுட்டோர் ஈவெண்ட்ஸ்லாம் போவோம், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவோம், அங்கே வந்து மியூசிக் ரிலேட்டடான விஷயங்கள்ஸ்லாம் நான் பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருக்கும்போது டெஃபினட்டாக நம்ம சவுண்டிங் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சவுண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து மைடாஸ் M32 வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். ப்ளஸ் இது வந்து ஆப்ரேட் பண்ணுறதும் இட்ஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பழகிக்கலாம். ஸோ இதனால தான் நான் வந்து மைடாஸ் M32 வந்து நான் சூஸ் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து நான் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயங்கள் நான் வந்து ஒரு சிலதை வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்துட்டு இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சேனல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சேனலில் உங்களுக்கு வந்து EQ வேணுமா, கம்ப்ரஸர் வேணுமா, கேட்டு வேணுமா, நீங்கள் வந்து டிலே, ரிவர்ப் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் சேனல் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே விஷுவலில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கேட்டு மிக்ஸ் பண்ணுறதோட பார்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ அதனால் விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு விஷயங்கள்லாம் புரியும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணிங்கன்னா 48 பேந்தம் பவர் கொடுத்துருப்பாங்க, கேட் கொடுத்துருக்காங்க, டைனமிக்ஸ் இருக்குது, கம்ப்ரஸர் இருக்குது, ஈக்குவலைசர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் ஸ்டடி இந்த வீடியோவில் சொன்னால் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நான் கொஞ்சம் லேட்டரான பீரியடில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் என்ன இருக்குன்றது மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ ஈஸியாக நான் வந்து எல்லாமே பார்த்து டக்குன்னு என்னோடய வேலை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மிடாஸ் M32 வந்து நான் சூஸ் பண்ணது. ஸோ அடுத்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் ஒரு பேனலில் இன்டர்வியூ பேசுகிறாங்கன்னா ஒருத்தர் மட்டும் பேசும்போது மற்ற எல்லாருமே வந்து ஆப்வியஸாக மைக்கை ஆஃப் பண்ணணும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. மைடாஸ் M32 வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா மீட்டரிங்கில் போனீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனே ஆட்டோமிக்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து 8 மைக்கு வந்து நீங்கள் வந்து சேனல் பண்ணிக்கலாம். அந்த 8 மைக்கில் யார் பேசுகிறாங்களோ அவங்களோட வாய்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், அவங்களோட மைக் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். மற்ற 7 மைக்கும் வந்து டக்கிங் ஆகிடும். ஸோ அது மாதிரி யார் பேசுகிறாங்களோ அவங்க மைக் மட்டும்தான் வந்து ஆன் ஆகும், ஓப்பன் ஆகும், மற்ற எல்லாமே டக் ஆகிடும். ஸோ ஆஸ் அ சவுண்ட் இன்ஜினியர் நம்ம என்ன செய்வோம், யார் பேசுகிறாங்களோ அந்த மைக்கை மட்டும் பார்த்துட்டு மற்ற எல்லா மைக்கும் நம்ம ஆன் ஆஃப்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அது வந்து தேவையில்லாத பிரச்சனை, அது ஒரு தேவையில்லாத ப்ரெஷராக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஆட்டோமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே பியூட்டிஃபுல்லாக அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. ஸோ மைடாஸ் M32 மைடாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8 சேனல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட்டோமிக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பிங். ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப்பிங்னா என்னென்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் இருக்காங்க, ஒரு ட்ரம்ஸ் இருக்குது, ஒரு கொயர் இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஒரே ஒரு ஃபேடரில் நீங்கள் வந்து அவங்க என்டையர் வால்யூம் இல்லைனா அவங்கள வந்து ஒரு நீங்கள் EQ பண்ணணும், எஃபெக்ட்ஸ் பண்ணணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குரூப்பில் பண்ணணும். ஸோ குரூப் வேறு, DCA வேறு. இதோட டிஃப்ரென்ஸ் தான் நான் வந்து லேட்டராக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு குரூப் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த குரூப் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஒரே ஒரு அட் அ டைமில் நீங்கள் வந்து என்டையர் குரூப்பை மியூட் பண்ண முடியும், என்டையர் குரூப்போட வால்யூம் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது வந்து இதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ அந்த குரூப்பிங்கோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு டெமோ மட்டும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் மட்டும் நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா குரூப் பண்ணி வச்சுட்டு மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இன்னொரு குரூப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங் வந்து கேளுங்க.
பின்னாடி வர எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நான் வந்து ஒரு குரூப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வாய்ஸ் மட்டும் நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இல்லைனா என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வால்யூம் நான் குறைக்கணும்னு நினச்சாலும் நான் வந்து குரூப் பண்ணியிருக்கிற விஷயங்களை மட்டும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வந்து குரூப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட வால்யூம் மட்டும் நான் வந்து இறக்கியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து எனக்கு வால்யூம் வேணும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து வால்யூம் வேணும்னா ஸோ சிங்கிளாகவே நான் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன எல்லாமே ரூட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் வந்து சின்ன ஒரே ஒரு ஃபேடர்லேயே எல்லா வால்யூமும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் வந்து வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளும் பண்ணலாம். பட் குரூப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ட்ரம்ஸு, அப்புறம் ஆர்கெஸ்ட்ரல் செஷனு, அதுக்கப்புறம் ஒரு கொயர் எல்லாமே குரூப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யார் யார் வால்யூம் வேணுமோ அந்த வால்யூம் மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணணுமோ அதை கேட்டுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் குரூப்பிங் வந்து இதில் வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அனலாக் மிக்சிங்கில் கிடையாது, அது வந்து டிஜிட்டல் மிக்சிங்கில் மாத்திரம் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஈவெண்ட்லேயும் மோஸ்ட்லி நிறைய ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் சவுண்ட் இன்ஜினே இருக்குது. எங்கே இடம் கொடுப்பாங்கன்னா ஸ்டேஜுக்கு ஓரமாக தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு சென்டராக இருந்து நீங்கள் வந்து ஒரு காரியத்தை மிக்ஸ் பண்ணும்போது தான் அதோட ஸ்வீட் ஸ்பாட்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும், மக்களுக்கு எப்படி போய் அந்த சவுண்டிங்லாம் போகுது அப்படின்ற விஷயங்களை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் அதே ஓரமாக இருந்துட்டிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஓரமாக கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணனா, உங்கள்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் மொபைல்லையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லையோ இல்லை ஐபேட்லையோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கேருந்து வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். என்ன டேரெக்ஷன்லேருந்து வேணாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோனை நான் ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த ஃபேடரை வந்து பார்த்திக்கோங்க, ஜஸ்ட் நான் இங்கேருந்தே எல்லாமே நான் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்தே என்னால் எல்லா விஷயமும் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா மிக்சிங் கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல். ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லா சவுண்ட் இன்ஜினியருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ஒரு பெரிய அப்டேட். அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை வந்து பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏ ஒரு பேண்ட் இருக்குது, பி ஒரு பேண்ட் இருக்குது, சரிங்களா? ஏ பேண்டை வந்து ஒரு திங்கக்கிழமை வராங்க, பி பேண்டை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வராங்க. திரும்ப ஒரு புதன்கிழமை அதே ஏ பேண்டு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த சீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏ பேண்டோட மிக்சிங் எல்லாமே நீங்கள் வந்து இதில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எந்த நாளுக்கு வந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போ வந்தாலுமே ஜஸ்ட் அந்த சீனை நீங்கள் கொடுத்துட்டு ஒரு கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா செட்டிங்குமே வந்து வந்துடும். ஸோ ஒரு வாட்டியும் ஒரு பேண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த சீனுன்ற விஷயம் இதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஷோ கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஷோ கண்ட்ரோல் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து சீன் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷனே வந்து சீனுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த சீனில் வந்து கீழே வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே விஷயங்கள்ஸ்லாம் வரும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஸோ கியூ ஸோ நான் ஒரு சின்ன ஒரு இதுக்காக நான் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே சேவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேண்டு எப்போ வராங்களோ அந்தந்த டைம்லலாம் நீங்கள் ஜஸ்ட்டு இதை கொடுத்துட்டு லோட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா மிக்ஸும் அந்த பேண்டுக்கு நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே திரும்ப ரீலோட் ஆகி உங்கள் செட்டிங்ஸில் வந்து உட்காந்துரும். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள். அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ரிட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிம்பிளாக எஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸை வந்து டேரெக்டாக அந்த சேனல்லே வந்து நீங்கள் கொடுப்பீங்க. பொதுவாக நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா டிலே ரிவர்ப் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடும். டேரெக்டாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்ட் மூலியமாக நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு பஸ் க்ரியேட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் வந்து டிலேவும் ரிவர்பும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து எஃபெக்ட்ஸும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. ப்ரொஃபஷனல் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு வாய்ஸ்க்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்ட பிறகு அது எப்படி இருக்குது, எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஆல்ரெடி நான் வந்து வர்ச்சுவல் சவுண்ட் செக் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலயமா ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஓரகராதி. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நான் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
டிலே ரிவர்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் மூலிமா செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் மியூட் மட்டும் எடுத்து விட்டுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஓரகராதி நீ ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். முக்கியமாக டிலே ரிவர்ப் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து எது மூலிமா சென்ட் பண்ணணுன்னா ஒரு பஸ் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணும்போது அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழக தான் தெரியும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோட விஷயங்கள். இதில் ரொம்ப நிறையா விஷயங்கள்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரே வீடியோஸில் நம்ம சொல்ல முடியாது. அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம டுட்டோரியல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சவுண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெடாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஜிட்டல் மிக்சர் நீங்கள் படிக்கணும், நல்ல ஒரு டிஜிட்டல் மிக்சர் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் நீங்கள் தாராளமாக வரலாம். A to Z விஷயங்களும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ சவுண்ட் இன்ஜினியரிங் பற்றி இன்னும் நிறையா பேச போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.